அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் தினமலருடைய டைட்டில் பேப்பரோட டைட்டில் பாருங்கள், இந்தியன் ஃப்ளாகில் இருக்குது. ஆகஸ்ட் 15, 2026 இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் இண்டியன் அண்ட் ஹூ ஆல் வாட்சிங் அவர் வீடியோ. ஓகே, ஸோ ஒன்று இடமிருந்து வலம் பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணுவோம். கட்டாயமாக இது தேவை அப்படின்னா இன்றைக்கி இது என்ன கட்டாயமாக அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒன்று மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் சொல்லணுன்னா குற்றாலம் சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம், அருவி, அதாவது வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, மேலேருந்து விழுவதால். ஓகே, அப்போது ஒன்று கட்டாயங்கிறத அவசியமாக தேவையா? அவசியம். கட்டாயம் அப்படிங்கிறது நிர்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அவசியம் அப்படின்னு சொல்கிறோம், கட்டாயப்படுத்த அவசியமாக. ஓகே, அப்போ ரெண்டு மேலேருந்து கீழே என்ன? எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, தவளகிரி ஆகியவை. எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, தவளகிரி அதெல்லாம் வந்து ஹையஸ்ட்டு மவுண்டெயின், சிகரங்கள், பீக், மவுண்ட் பீக். ஓகேங்களா, மலை உச்சி, சிகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். எவரெஸ்ட் வந்து உலகத்திலேயே உயரமான சிகரம். அதோட ஹைட் வந்து 8848 மீட்ரு. கஞ்சன்ஜங்காங்கிறது வந்து உலகத்திலேயே 3வது உயரமான சிகரம். எவரெஸ்ட் வந்து திபெத், சீனா, நேபாளுக்கு இடையில இருக்குது. கஞ்சன்ஜங்கா வந்து ஐ திங்க் சீனா அண்ட் நேபாளுக்கு இடையில இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் இருக்குது. இது எல்லாமே இமயமலை தொடரில் தான் இருக்குது. கஞ்சன்ஜங்கா வந்து இந்தியாவில் உள்ள உயரமான சிகரமில் கஞ்சன்ஜங்கா தான் முதல் பதில். ஓகேங்களா, உலகத்தில் இது 3வது உயரமான சிகரம். இது 8586 மீட்டர் உயரம் உள்ளது. அப்போ தவளகிரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் 7வது உயரமான சிகரம். நேபாளில் முழுக்க நேபாளில் இருக்கக்கூடிய சிகரம். ஓகேங்களா, அந்த சமஸ்கிருத மீனிங்கில் தவளகிரி அப்படின்னா, தவளை அப்படின்னா வெள்ளை, கிரின்னா மலை, வெள்ளை மலை. ஓகே, 5 இடமிருந்து வலம் என்ன? வேதாளத்தை முதுகில் சுமந்த மன்னன் விக்ரமாதித்தன். சியான் எனப்படும் நடிகர். விக்ரமாதித்தனை ஷார்ட் ஃபார்மாக ஆக்கிட்டாங்க, விக்ரம். வேதாள கதைகள், வேதாள கதைகள் வந்து உஜ்ஜயினி மன்னனை பற்றி சொல்லக்கூடியது. 32 கதைகள் சமஸ்கிருதத்தில் முதல்ல எழுதினாங்க. ஓகே, 10 இடமிருந்து வலம் என்ன? மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. பதில் என்ன? மன்னன் எவ்வழி டேஷ் அவ்வழி. மக்கள் அவ்வழி. 10 மேலேருந்து கீழே என்ன? அபாயத்தை குறிக்கக்கூடிய சொல். அபாயம்னா டேஞ்சர். கபாலத்துக்கு வேறு சொல் சொல்லுங்கன்னு கேட்காங்க. மேலே சொல்லியிருக்காங்க, மண்டை ஓடு அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். 15 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதாவது சின்ன பிள்ளைங்களா இருக்கையில் நீங்கள் படித்த ரீகால் பண்ணுறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனை செய்வதோடு இணங்க வேண்டாம். ஓதாமல்னால் படிக்காமல் ஒரு நாள் இருக்காதீங்க. அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை மறக்க வேண்டாம். பெற்றெடுத்த தாயை, அதுபோக இந்திய தாயைன்னு கூட சொல்லலாம். வஞ்சனை செய்வதோட, கெட்ட செயல் செய்யக்கூடியவங்கள்ட செய்யாதீங்க. இதை சொன்னது உலக நீதியில் உலகநாதர் சொன்னது. 13 மேலேருந்து கீழே. டேஷ் செல்வமா வீரமா. கல்வியா செல்வமா வீரமா. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. ஓகேங்களா, இதுவும் பாட்டு தான். 18 இடமிருந்து வலம் என்ன? இந்த கண்டத்தில் தான் இந்தியா உள்ளது. இந்த கண்டத்தில் தான் இந்தியா உள்ளதுன்னா எந்த கண்டத்தில் இருக்குது இந்தியா? ஆசியா, ஆசிய கண்டத்தில்.
ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? குத்துச்சண்டை வீராங்கனையை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகி ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. குத்துச்சண்டைன்னா தாங்கள் சொல்லலாம், நம்ம தமிழில் சொல்லணுன்னா கட்டா குஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாங்கள் அப்படின்னா உண்மையான ஒரு மல்யுத்த வீரர்களை பற்றிய உண்மையான கதை அது. ஓகேங்களா? ஆனால் இது கட்டா குஸ்திக்கு அப்படி கிடையாது. ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? தொட்டால் பூ மலரும். இதுவும் பாட்டுங்க. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். அதுக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு உண்டு, மரத்தை அடிக்க மாதிரி. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். ஓகே. இது எந்த படம்னா 1964 படகோட்டியில் வந்த பாட்டு. டிஎம்எஸ் படித்தப்போ வாலியோட லிரிக்ஸுக்கு. 16 இடமிருந்து வலம் என்ன? விம்மல் உள்ளே ஒரு நடிகர். இம்மை கட் பண்ணிங்க. விமல். ஓகேங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? திசை, டைரக்ஷன், திக்குன்னு சொல்லலாம். ஓகே. 17 இடமிருந்து வலம் என்ன? பாம்பாட்டி ஊதக்கூடிய கருவி. பாம்பாட்டி எதை வச்சு இசை வாசிப்பாங்க அப்படின்னா மகுடி. ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? தீபாவளியின் போது எழுப்பும் ஒலி. தீபாவளி டைமில் மணி ஓசை கேட்கும். 3 சுழினி. ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? குழு. குழுனா குரூப் அப்படின்னா அணி. சரிங்களா? இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்த 3 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் குச்சி பத்திக்காதுட யாரும் வருஷ வகையில். இதுவும் பாட்டு தாங்க. பாட்டாக போதுங்க இந்த வீக்கு. வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வருஷ வகையில். ஐ திங்க் இது தீனா படம், அஜித்துடைய தீனா படம் 2001 வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? தைரியம், துணிச்சல். விக்ரம் நடித்த ஒரு திரைப்படம். தில் ஆன்சிக். தில்லும் 2001 விக்ரம் லைலா நடித்த படம். 3 மேலேருந்து கீழே என்ன? தேர் இழுக்கும் கயிறு. தேர் இழுக்கக்கூடிய கயிறு என்னன்னு சொல்லுவீங்கன்னா வடம் பிடிச்சு தேர் இழுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடம். சரிங்களா? தேர் இழுக்க ஊர் கூடுனா மட்டும்தான் தேர் இழுக்க முடியும். தனி மனிதன் தேர் இழுக்க முடியாது. ஊரோட ஒற்றுமையை சொல்கிறது தான் தேர் இழுத்தல். 6 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் காஷ்மீர் இப்போது ஒரு யூனியன் பிரதேசம். ஜம்மு காஷ்மீரை தனி மாநில அந்தஸ்துலேருந்து தனியாக எடுத்து ஆகஸ்ட் 5, 2019 முதல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்குன்னு பிரித்தாங்க. ரெண்டுமே தனித்தனி யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க. லடாக்கில் சட்டசபை இல்லா பிரதேசம். அங்கே மிலிட்ரி ஈவெண்ட்டுக்கு மட்டும், மிலிட்ரி ஆக்ஷன்ஸுக்கு மட்டும். 6 மேலேருந்து கீழே. சலங்கை ஒலி. ஜல் ஜல் எனும் சலங்கை ஒலி. இதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது. 9 இடமிருந்து வலம் என்ன? 4 ஒரு பங்கு. 4 ஒரு பங்கு நடக்க உதவும். 1/4 என்னென்னு சொல்லலான்னா கால் பங்கு. ஓகே. 7 மேலேருந்து கீழே பாருங்க. மூளை ஆரம்பிச்சு இஸ்ஸில் முடியுதுங்க. இலைகளை அடுக்குகளாக கொண்ட ஒரு காய். கேபேஜ். கேபேஜ் அப்படின்னா முட்டைகோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? முட்டாள். மடையன், மூடன் அப்படின்னு சொல்லலாம். கடைசி கேள்விங்க. 8 மேலேருந்து கீழே. 3ஆவது எழுத்து இன்னும் இருக்கு. படிக்காதவன், அயன், கல்லூரி திரைப்படங்களின் கதாநாயகி. ஐ திங்க் தமன்னான்னு நினைக்கிறேன். ஸோ பதில் என்ன? தமன்னா. இன்னும் பாகுபலியையும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் எதுவும் தப்பாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறோம். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, நன்றியுடன் இருங்கள். பைபிளில் சொன்னது.
யாருக்காக இருந்தாலும் நன்றியுடன் இருப்பது, கணவன் மனைவி அனைவரிடமும் நன்றியுடன் இருப்பது நல்ல விஷயம். ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு முழுக்க வெயிட் பண்ணி பாருங்க. எல்லா உயிரினமும் அன்பு காட்டுங்கள், கோபம் வேண்டாம், மென்மையாக பேசுங்கள். முணுமுணுப்பு என்பால் முணுமுணுக்காண்டா கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மின்விசிறி எப்படி சுற்றுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீலிங் ஃபேன். ஓகேங்களா? அதை வந்து பிலிப் டைஹில் அப்படிங்கிறது 1889 உருவாக்கி அதனோட காப்புரிமையை பெற்றிருக்கார். ஓகேங்களா? மின்விசைகள் காற்றை தள்ளுகின்றன. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள் கிளாக் டைரக்ஷனில். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றிங்க.